Hello friends, this channel Om Namah Shivaya GP யூடியூப் சேனல். நம்ம நாட்டில் என்ன தாங்க நடந்துட்டுருக்கு? 12th முடிச்சாச்சு. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ண போகிறோம்? கோச்சிங் சென்டர் சேரணும். அப்போ கோச்சிங் சென்டர் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டாக்டருக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணணும். அப்போ நீட் எக்ஸாம், ஜேஇஇ அப்படின்ற பல எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி நம்மளும் வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போது அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கோச்சிங் சென்டர்ன்றது கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர்ன்றது எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலே வந்து டெல்லி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டியும் ராஜஸ்தானில் வந்து பல கோச்சிங் சென்டர் இருக்குது. அப்போ அந்த ராஜஸ்தானில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் உள்ளே போகிறாங்க, நிறைய வந்து கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணுறாங்க, நிறைய பணம் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸோட நிறைய காசு வந்து கொட்டி எங்கேயோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து சம்பாரித்து ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி நம்ம பசங்களும் வந்து ஒரு டாக்டர் ஆகாதா இல்லை வேறு எதனா வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாதா அப்படின்றதுக்காக சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது ராஜஸ்தானில் ஒரு பர்டிகுலராக ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் கோட்டா சிட்டியில் வந்து ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜஸ்தானில் வந்து அதிகமாக கோச்சிங் சென்டர் வந்து அங்கே தான் இருக்குது. முக்கியமாக எந்தெந்த கோச்சிங் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது நீட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜேஇஇக்கும் நீட் எக்ஸாமுக்கும் அதிகமாக கோச்சிங் சென்டர் இருக்கிறது ராஜஸ்தானில் தான். அந்த ராஜஸ்தானில் வந்து இது வரைக்கும் இந்த ஆண்டில் இது வரைக்கும் 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த 14 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஜேபி பர்திவாலாவும் ஆர் மகான் தேவன் அப்படின்ற இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சராமரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஒரு தற்கொலை அப்படின்னு நடக்குது அப்படின்னா ஏன் நடக்குது? பர்டிகுலராக ராஜஸ்தானில் மட்டும் கோட்டா சிட்டியில் மட்டும் ஏன் இந்த தற்கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு? அதுவும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மாணவிகள் மட்டும்தான் அதிகமாக நம்ம தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக கோச்சிங் சென்டர் போயிட்டு அதில் இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஒரு சராமரியா கேள்வி வந்து காவல்துறைக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இவங்க 2 பேர் ஆர் மகாதேவனும் ஜேபி பர்திவாலாவும் 2 பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கொலையோ இல்லை தற்கொலையோ நடந்துச்சுன்னா எஃப்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். எஃப்ஐஆர் அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்ஐஆரே இன்னும் போடாமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க காவல்துறை வந்து. இந்த காவல்துறை வந்து மீண்டும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்ன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்மிங் ஜூலை 14 வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலனாய்வு துறையை வந்து ஒரு கமிட்டி வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளும் கோச்சிங் சென்டர் சேரணும். ஆனால் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டர் அப்படின்றது நம்ம வந்து பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறோம். ஆனால் பணத்தை கொட்டி படிக்க வச்சாலும் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ஒரு ஃபெயில் ஆகிட்டாவோ அது வந்து ஒரு தவறான தற்கொலைக்கு வந்து தூண்டுதலாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும்.